விஜய் தொலைக்காட்சி என்றாலே ரியாலிட்டி ஷோக்களுக்கு பிரபலமானது. இதில் பிக் பாஸ் 9வது சீசன் மிகவும் பரபரப்பின் உச்சமாக இறுதிக்கட்டத்தை எட்டி வருகிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியிலிருந்து ரெட் கார்டு வாங்கி பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் வெளியே அனுப்பப்பட்டார்கள். இருவரும் வெளியேறியது குறித்து ரசிகர்கள், பிரபலங்கள் பல கருத்துக்களை கூறி வருகிறார்கள். பிக் பாஸ் 9 வீட்டை விட்டு வெளியேறிய பார்வதி மற்றும் கம்ருதீன் என்ன செய்யப்போகிறார்கள் என்று தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கம்ருதீன் பிக் பாஸ் 9 வெளியேறிய பின் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் பார்வதி அப்படி இல்லை. அவர் தனது இன்ஸ்டாவில் தனக்கு ஆதரவாக பலர் போட்ட பதிவுகளை ஷேர் செய்து வருகிறார். அவர் தான் உண்மையான வின்னர் என போடப்பட்ட பதிவுகளையும் அவர் ஷேர் செய்து வருகிறார். சாதிக்க நினைக்கும் மக்கள் திறமைகளை காட்ட இப்போது பல மேடைகள் அமைந்துவிட்டது. அப்படி விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் என்ற பாடல் நிகழ்ச்சி பல வருடங்களாக ஜூனியர், சீனியர் என மாறி மாறி நடக்கிறது. இதில் பங்கு பெற்ற பல போட்டியாளர்கள் இப்போது தென்னிந்திய சினிமாவை தாண்டி பாலிவுட் சினிமாவிலும் கலக்கி வருகிறார்கள். தற்போது சூப்பர் சிங்கர் 11 சீனியர்களுக்கான சீசன் நடந்து வருகிறது. வழக்கம் போல் மாகாபா ஆனந்த், பிரியங்கா தொகுத்து வழங்க மிஷ்கின், அனுராதா, உன்னி கிருஷ்ணன், தமன் ஆகியோர் நடுவர்களாக கலக்கி வருகின்றனர். ஆனால் தமன் சில எபிசோடுகளுக்கு பிறகு நிகழ்ச்சியில் வருவது இல்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டி வருகிறது. கடைசியாக நடந்து முடிந்த சில எபிசோடுகள் மூலம் மொத்தமாக 5 பைனலிஸ்ட் தேர்வாகியுள்ளனர். அவர்கள் யார் யார் என்றால் நிக்கில், திஷாதனா, மீனாட்சி, தவசீலினி, சரண் ஆகியோர் தான்.